மக்களே இந்த இடத்துல வந்து 2025 வந்து ஆகிட்டு இருக்கு. நெறைய மக்கள் வந்து நம்ம நல்ல ஸ்கில் ஓரியன்டடா, எஜுகேஷன் ஓரியன்டடா நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டோம். ஸோ அந்த பகுத்தறிவு திறன் என்பது நல்லாவே வளர்ந்திருக்கு. ஒருத்தவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு பெண்ண வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வளர்ந்துருச்சு. அது போன்ற சமயத்தில, இந்த பெண்களுக்கு எதிராக இந்த காலகட்டத்தில் தொடரக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது உண்மையாவே வருத்தம் அளிக்குது. ஸோ இப்ப ரீசென்ட்டா ரோபோ சங்கர் அவர்களுடைய ஒய்ஃப் பிரியங்கா அவர்கள் வந்து நடனம் ஆடியது தப்புன்ட்டு ஏகப்பட்ட தற்குறி பேசினது. அத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அத வந்து எதிர்ப்ப வந்து தெரிவிச்சோம். அது போன்ற நபர்களுக்கு எதிராக. இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, அதாவது கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெண் ஸ்லீவ்லெஸ்ல வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வியாபாரிகள், அதாவது ஒரு வியாபாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்ன நீ அரைகுறையா ட்ரெஸ் போட்டு இந்த இடத்துக்குலாம் வரலாமா?" அப்படிங்கிற ஒரு பாணியில வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த பெண் கிட்ட. அந்த பெண் வந்து சற்றும் சளைக்காம, "நீ பனியன் போட்டிருக்கிறது கூட தான் எனக்கு வெளிய தெரியுது. அதனால நீ ஷால் போட்டுக்கிறியா?" அப்படின்ற மாரி அந்த பெண் வந்து சரியான ஒரு பதிலடி வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த பெருசுகள், அதாவது பெரியவர்கள், இந்த பூமர் அங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து "என்னடா தப்பா பேசுற மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து இது பொருத்தமா இருக்குங்க. ஏன் சொல்றது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய சில பெரியவர்கள் வந்து, "இந்த மாரிலாம் வரக்கூடாது. இந்த மாரிலாம் வந்தா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க." அப்படிங்கிற இந்த இந்த வார்த்தை சொல்றது எவ்வளவு தவறான விஷயம் தெரியுமா? லிட்டரலா அந்த வீடியோல அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. "இப்படிலாம் வந்தா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு பாணியில சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சொல்றது, அது போன்ற செயலை செய்யறவன விட கேவலமானதுன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணுக்கு அரணாக, "நீ வாம்மா, நான் நிக்கிறேன். எவன் என்ன பண்ணிடுவான்னு பார்க்கறது தான் ஒரு ஆண்மை." அத விட்டு இது போன்ற ஒரு சொற்களை வந்து யூஸ் பண்ணும்போது அதை என்னவா எடுத்துக்கிறது? அதுக்கப்புறம் அந்த பெண் போய் செய்தியாளர்களை சந்தித்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் அந்த செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செய்தியாளர்கள் அந்த பூ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட வந்து பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூ மார்க்கெட்டுக்கு கேரளாவை சார்ந்த பெண்கள் வந்து ஓணம் கொண்டாடுவதற்கு அவங்க வந்து ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. நெறைய நடிகைகள் வந்தாங்க. அவங்கலாம் நாங்க எதுவுமே சொல்லல. பட் இவங்க வந்து YouTubeல சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து பிரச்சனைய கிளப்பி விடுறாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதாவது நீ வந்து வீடியோ எடுக்குறாங்க. வீடியோ எடுத்து இவங்க வந்து கான்ட்ரோவர்சி பண்ணாங்க. இவங்க வந்து எங்கள வந்து தேவையில்லாம திட்டினாங்கன்னு சொல்லும்போது, இவங்க சொல்றத வேலிடா எடுத்துக்கலாம். நீ பேசியிருக்கிறது டிரெஸ். அந்த டிரெஸ்ன்னும்போது ஒரு ஒரு தனி மனித சுதந்திரம். நம்மளுக்கு பிடிச்சத தான் நம்ம செய்ய முடியும். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது. அது நானா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த விருப்பத்துல யாருமே தலையிட முடியாது. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா எழுதணும். இது போன்ற சம்பவங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதிவுகள வந்து போடணும். நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.